இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முட்டையும் இல்லாமல் ஒரு வெண்ணிலா கேக் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கப் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் தேவையான சாமான்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பவுடர் சுகர். நீங்கள் பவுடர் சுகர் இல்லைன்னா சாதாரண சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் உருக்கின வெண்ணெய். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா. ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஸ்போர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே இதை செஞ்சு அவனில் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இது நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா குக்கரில் வெந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலக்குனிங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடும். உங்கள் வீட்டில் நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் மேலே போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் போடாமல் ப்ளைனாக வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். நான் இதில் 2 முந்திரி பருப்பு மட்டும் மேலெல்லாம் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ண முந்திரி பருப்பு. இது விருப்பப்பட்டால் வைக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் இதை மைக்ரோவில் வச்சுட்டு 1.5 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பேக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்க போகிறோம் கேக்கை. ரெண்டே நிமிஷத்தில் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம கேக் நல்லா ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மைக்ரோ ஓவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குக்கர்லையோ இல்லது இட்லி பானையிலையோ கூட இதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.